குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள். இன்று புதன்கிழமை. தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் ஆசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 35 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது சிறப்பு. முடிந்தால் அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் இந்த சந்திராஷ்டம தினம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். 14/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/2/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் மிக பொறுமையாக அமைதியாக தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் மௌனமாக இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் இருக்கணும். அலுவலகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அலுவலகத்தில் வரும். அதே போல் வியாபாரம் செய்பவர்கள் மிக பொறுமையாக அமைதியாக வாடிக்கையாளரிடம் கனிவாக இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. புதிய நட்புகள் இன்று அறிமுகமாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக காரியங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக ஏதாவது ஆசைகள் மனதில் இருந்து அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. தடைப்பட்ட வேலைகள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்று நடைபெறக்குண்டான வாய்ப்புகள், மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். புதிய நபர்கள் அறிவும் ஆவதால் உங்களுக்கு நட்பு விட்டாரங்கள் விரிவடையும். அதே சமயத்தில் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம், ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
செய்கின்ற தொழிலில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிப்பதால் முதல்ல எதையுமே பிளான் பண்ணி செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே இன்று உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படக்கூடிய நாள். கடன் விஷயங்கள், ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது இதெல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். அடுத்தவங்களுக்கு வாக்குறுதிகள் தயவு செய்து தராதீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திறமைகளை வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளவும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளிடம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் அமைதியாக இருக்கணும். உணவு விஷயங்கள் கவனம் வேணும். கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எந்திரிங்க. தேவையற்ற பிரச்சனைகளை, விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல், முக்கியமான முடிவுகள் எடுப்பதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. பேருந்துகளில் ஏறும்போது இறங்கும்போது ஜாக்கிரதையாக ஏறுவாங்க. கவனக்குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அனைவரிடமே நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகள் என்று ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் செய்கின்ற வேலைகளில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தீர்க்கமாக எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றவருடைய தேவைகளை விரும்பி நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. தந்தையுடன் இருந்த அந்த கருத்து வேறுபாடு இன்று குறையும். ஒரு மேன்மை மிக்க ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த நாள். ஆன்மீக காரியத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி வரும். எதையுமே சமாளிக்கின்ற திறமை உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். தொலைபேசி வழியாக வெளிநாட்டிலிருந்து, வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரம் உங்களுக்கு இன்று அதிகமாக ஆகும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. எதிலுமே சிக்கனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. நீங்கள் செய்கின்ற செயல்களில் சில தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள். நீண்ட நாளாக மனதளவில் ஏதாவது கவலை இருந்தால் கண்டிப்பாக இன்று குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கணும்னாக்கா நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. குடும்ப உறுப்பினர் எல்லாத்துக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது. அதே போல் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க, விட்டு கொடுத்து போய்க்குங்க, வாய் வார்த்தை வச்சுக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் போடுவீங்க. புதிய அனுபவங்கள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல் உங்கள் மனதில் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்று நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உயர் அதிகாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் போகும். ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இருப்பதற்கு நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தாய் வழி, தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும். அதே போல் நீங்கள் பொது காரியங்களில் இன்றைக்கி ஈடுபடுவீங்க, தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டிய எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வரவுகள் இன்றைக்கி வரவும். சொத்து வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். புதிய வண்டிகள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சில புதிய முதலீடுகள் போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வு நிறைந்த நாள். நீண்ட நாள பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறையும். மனதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான முதலீடுகள் செய்வீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் ஒரு கவலைகள் இருந்தாலும் அந்த கவலை தீர்ந்து ஒரு புத்துணர்ச்சி, தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவங்க, கணவன் மனைவி கிட்டலாம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இந்த நாள் இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையில்லாமல் அமைந்து முடியும். நீண்ட நாளாக திருமண வரன் அமையலைன்னா இன்றைக்கி அவன் திருமண வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. மேலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். நீண்டகால தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேர்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். இறை வழிபாடு இன்று உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இன்று முடிவிற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதற்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்த்து தரோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு வெற்றி நாளாக, சிறந்த நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.